இந்த பொண்ணு தெரியாதனமா விலை மதிக்க முடியாத இந்த அழகான ஜாடியை கீழே போட்டு உடைச்சிடுறா. இதை பார்த்து அவளுடைய பணக்கார முதலாளியும் இதை எனக்கு நீ வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு தான் போனை எடுத்து கால்குலேட்லாம் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இது $450 மில்லியன் மேலேயே இருக்கு. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்பவே குழம்பி போறா. அப்புறம் ஒன்னால காசு கொடுக்க முடியலன்னா ஒழுங்கா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவான். இதனால இந்த பொண்ணு வேற வழியே இல்லாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குறாங்க. இப்படியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணமுமே ஒரு வழியா முடிஞ்சிடுது. நான் வெறும் 6 மாசத்துக்கு தான் உங்களுக்கு வைஃபா இருப்பேன், அதுக்கப்புறம் நீங்க நீ டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிடுறா. அப்புறம் இந்த பொண்ணு அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட்ல வீடியோ கால்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அப்புறம் அவ திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இவளுடைய புது வீடான இந்த பணக்காரரோட வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இந்த பையன் வீட்லயுமே இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா. அன்னைக்கு நைட் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு நீ தப்பான முடிவெடுத்துறியோன்னு எனக்கு தோணுது, பணக்காரங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். பட் இந்த பொண்ணுமே அந்த அவன் சொல்ற எதையும் பெருசா எடுத்துக்காம காலையும் கட் பண்ணிடுவா. மறுநாள் இந்த பொண்ணுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அப்புறம் அவங்கள நேர்ல பாக்குறதுக்கும் இந்த பொண்ணு போறா. அவர் வேற யாரும் இல்ல, இவளுடைய ஹஸ்பண்டோட அங்கிள் தான். உன் புருஷனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவன் அவனுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு எந்த எல்லைக்குனாலும் போவான், அதுல ஒண்ணுதான் உங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்திருக்கிற இந்த அவசர கல்யாணமும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதனாலேயே இந்த பொண்ணு ரொம்பவே குழம்பி போயிட்டா. அப்புறம் அந்த விஷயம் எல்லாத்தையும் பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயுமே பேசுறாங்க. பட் அவனுமே இந்த பொண்ணுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால ரொம்பவே கோவமா இவ ரூமுக்கு வந்துட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் பேசிட்டு இருக்கா. இந்த குடும்பம் ரொம்பவே ஆபத்தானதா இருக்கு, கூடிய சீக்கிரமே நான் இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இவங்க ஹஸ்பண்டோட கேரக்டரை பார்த்து ரொம்பவே பயந்து போன இந்த பொண்ணு மறுநாளே தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு முடிவு பண்றா. பட் கரெக்டா அந்த நேரத்துல இவங்க ஹஸ்பண்டும் வந்து நீ எங்க போறேன்னு சொல்லி கேக்குறாரு. நான் ஜாகிங் போறேன், அதுவும் இவ்வளவு பெரிய பேக்கை எடுத்துட்டு நான் வெயிட் லாஸ் பண்றதுக்காக போறேன்னு இந்த பொண்ணு சொல்லி சமாளிக்கிறா. கடைசியில அவருமே எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சிட்டாரு.